வணக்க மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜேன்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் நேற்றே ஒரு கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் போட போகிறேன்னு ஐஸ்கிரீம் ஒன் தான் பார்க்க போகிறோம். அந்த கேம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் தான் பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி ஐஸ்கிரீம் வந்து ஆஃப்லைனு சூப்பராக இருந்தது. இப்போ ஐஸ்கிரீமு ஃபுல்லாக மாற்றிட்டானுங்க ஆன்லைனு. இதில் வந்து ஈஸி மோடு இல்லைங்க, அதனால தான் நார்மல் போகிறோம். சரி, ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. சரி, ஓகேங்க. இங்கே இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சுங்க இந்த ரூம்லாம். ரொம்ப நாளாச்சுங்க இந்த இடம்லாம் பார்த்து. ஒரு நோஸ்டால் ஆகுங்க. நீங்களாம் கேட்கலாம், எப்பட்றா நீ இதெல்லாம் பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம சேனல் உருவாக்குறதுக்கு முன்னாடி அப்போது நான் இதெல்லாம் விளாண்டது தான். இது பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் இதெல்லாம். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க இதெல்லாம். ஏதோ அந்த ஐஸ்கிரீம் பண்ணு இவன் ரூமே எனக்கு பிடிக்கும். நம்ம ரூம் தான் இது. ஆனால் இந்த மாதிரி வெளிநாட்டில் தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இப்போ விண்டோவை திறக்கலாம். ஓகே, இதாங்க என்ன இது? சார்லி, இவன் இவன் நாங்கள் விளாடாமல் எங்கே போகிறான்? இவனுக்கு தான் த்ரோட்டில் இன்ஃபெக்ஷனு. ராடு சொல்கிறான், ஓ ஹலோ, என்னோட சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, சாப்பிட்றியான்னு இவன் கேட்குறான். சரின்னு அப்படியே பிடிச்சி அவன் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அவனை. எப்போ அட போய் அப்படியே நம்மளை பார்க்குறான். நம்ம உஷாராக குஞ்சிட்டோம். சரி, ஓகே, அவன் சொல்கிறான் நம்ம எதாவது பண்ணணும் இவனுக்காகன்னு சொல்லி, இவன் நீ உள்ளே வாடா பைத்தியக்காரன்னு சொல்கிறான். லிட்டில் பஸ்டர்னா பைத்தியக்காரன்னு அர்த்தம். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ரோப் எதுக்குன்னா, அந்த ரோப் போட்டு தான் நம்ம கீழே இறங்கணும். கீழே இறங்கிட்டு இங்கே ஹைட் ஒரு பிளேஸ் இருக்குது. அது அவன் வந்தால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மேப் எடுக்கணும். லைட்டாக த்ரோட்டுங்க ரொம்ப இந்த ஐஸ் தண்ணி குடிச்சனால. சரி, ஓகே, இப்போ வந்து இந்த மேப்பு ஐயோ இவன் வேறு பார்த்துனாங்க. இந்த மேப் வச்சு தாங்க நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போக முடியும். அதனால தான் மேப்பு. சரி, ஓகே, இப்போ வந்து அவன் ராடு இந்த சைடு போயிருப்பான். நம்ம வந்து டப்புன்னு அவன் கதவை சாத்தணும். சில டைம் கதவு சாத்தணுமா என்னன்னு தெரில. ஓகேங்க, ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டால் தான் போனோம். இங்கே வந்து ப்ராக்ரஸ் வந்து சேவ் ஆகிருக்கு. முன்னாடிலாம் இப்படிலாம் இல்லைங்க ஆப்ஷனு. ரொம்ப மாற்றிட்டானுங்க ஆன்லைனில். ரொம்ப ஆடும் போடுறாங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் என்னடா ஆடு வரல. நான் வந்து கட் பண்ணி உங்களுக்காக போடுறேன் மக்களே. மறக்காம வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே, அவங்க மாதிரி எங்கே இருக்கிறேன்னு தெரிலங்க. இங்கே ஒரே ஒரு விஷயந்தான், பெட்ரோல் மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடணும். அவள் தான் ஓடுற தம்பி அவள் தாங்க. வெறும் ஒரே ஒரு பெட்ரோல் தான் இங்கே, வேலை ரொம்ப இல்லை. சரி, ஓகே, இப்போ அடுத்து வந்து எங்கே போகிறோன்னா கஃபெட்டேரியாவுக்கு போகிறோம். அங்கே தான் நமக்கு கொஞ்சம் பெரிய ஒர்க் இருக்குது கஃபெட்டேரியாவில். இவங்க இந்த இடம் தான். இதில் ஒரு சில பல ஒர்க் இருக்குது. அவன் வந்துக்கினே இருப்பான். இங்கே தான் நம்ம பார்த்து விளாட்ணும். அதுவும் இல்லாமல் இது வந்து நியூ அப்டேட்டில், ஏன்னா இப்போ தானே அப்டேட் விட்டாங்க. இதில் ஐஸ்கிரீம் ஒன்றில் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ நீ மட்டும் எப்படி முடிச்சேன்னா, நான் பழைய வீடியோவும் பார்த்தேன், புது வீடியோவும் பார்த்தேன். 2 வீடியோவும் கலந்து பார்த்து தான் நான் இந்த கேம் ப்ளேவை உங்களுக்காக போட்டிருக்கேன். நம்ம எப்படியாவது ஃபஸ்ட் டேக்குள்ளேயே முடிச்சிடணுங்க, அதுதான் எனக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து என்னடா இவன் குப்பத்தட்டில் தேடுறான்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம வந்து ஒரு 4 டிஜிட் கோடு தேடணும். அதுவும் இந்த கோடு தாங்க. எப்போ சொல்லும் போது கொடுத்துட்டானுங்க. ஓகே, இப்போ அது உள்ளே போகணுங்க. அதுதாங்க இப்போ டேஞ்சராக. அவன் வருவானோ இல்லைன்னு தெரில. ஏன்னா இப்போ உள்ளே வந்துட்டு அப்புறம் டொக்கா மாட்டிப்போம். பார்த்தீங்களா உஷாராக எனக்கு அப்படியே சவுண்டு கேட்டுதுங்க. அதான் பாருங்களேன், அண்ணனோட மாதிரி போட்டு நந்துன்னு வந்துனுங்க. டேய் தம்பி, யாருடா இவன் சாமி? இந்த சைடு வந்தால் அந்த சைடு வரான். எப்பா நம்ம வந்து இவனை ஃபஸ்ட்டு டிஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இதை போட்டு ஓடிட வேண்டியது தான். அது மேலே நீங்கள் அழுத்தணும் அந்த நம்பர் இடத்துல. சரி, ஓகேங்க, எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நான் அந்த எப்படியும் காயினை மட்டும் விட்டேன். ஆனால் இது மட்டும் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். இது நான் கேட்டிங்கன்னா புதுசாக இப்போது அப்டேட்டுங்க அங்கே கெப்லரின் காயின்ஸு. இது வச்சு என்னடா பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, டேய் கொஞ்சம்னா பேச விடாண்டா வந்துக்கினே இருக்கிறேன். ஓகே, இது வச்சு என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாங்க ட்ராப்லாம் வாங்கலாமா, அதனால் புதுசாக இது வந்து அப்டேட்டு. சரி, ஓகே, எட்ரா காயினா நீங்கள் வந்து முன்னாடி ஐஸ்கிரீம் பழைய ஐஸ்கிரீம் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே உள்ளே வந்து ஆயில் எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிலனா ஆயில் வந்து தேவை மக்களே. அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஜாக்கெட் இருக்கும். அது பழைய அப்டேட்டில். இப்போ புது அப்டேட்டில் ஜாக்கெட்டே இல்லை, வேறு மாதிரி பண்ணும். அது எப்படின்னு நான் இப்போ தான் பொறுமையாக பார்த்துட்டு பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம போட்ட சவுண்டுக்கு வருவாங்க. எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு அந்த ராடு பையன்கிட்டேருந்து எப்படியே தப்பிச்சிட்டேன். இந்த வந்து அந்த கண்ணாடி காட்டுச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கை கம்மிங்க அப்படியே குச்சி வருங்க. இது வந்து ஒரு ஷார்ட் ரூட்டு. இது நானே கண்டுபிடிச்சேன். சரி, ஓகேங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆயில். இது தேவைப்படும். இது எங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ளே கிரவுண்ட் தான் நினைக்கிறேன். ஆமாங்க. சரி, ஓகே, இது இங்கே சவுண்டு போட்டு நம்ம அந்த சைடு ஓடணும். ஏன் சொல்கிறேன்னா இப்படி டிஸ்டார்ட் பண்ணி தான் ஆடவே முடியும். அதுக்காக தான். சரி, ஓகே, நான் இப்போ வந்து குச்சிடலாம் நம்ம. எனக்கு தெரிஞ்சால் வந்துச்சு. அடா பாவி, டே உனக்காக டிஸ்டார்ட் பண்ண இவன் என்னை பார்த்துட்டாங்க. டே சத்தியமாக இவன் கடுப்புங்க. இவன் நம்ம இவனை டிஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே பாதி டைம் போடுங்க இவன். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து வந்துட்டானா எப்போ நான் உள்ளே போக முடியலங்க. அதான் ஒரு மாட்டி பார்த்துக்கணும் திடீர்னு, இல்லைன்னா அவுட் ஆயிருப்பேன்.
இவன் வந்து எப்படி தருமாங்க பின்னாடி வர வரைக்கும் சவுண்டு கேட்காது, நம்ம பார்த்தா தான் நமக்கு பிஜிஎம்மே போடுவானுங்க. டேய் இவனுங்க வேறு போடவே மாட்டுறானுங்க. இந்த அதான் எனிமி வந்து அந்த பிஜிஎம் கேட்கான், அது முடிகிற வரைக்கும் மேப் காமிக்காது. அதனால சரி ஓகே, இப்போ அடுத்து நம்ம எங்கடா போகிறோன்னு கேட்டிங்கன்னா அவள் தான் கெஃப்டேரியா ஒர்க் முடிஞ்சிச்சு, ப்ளே கிரவுண்டுக்கு தான் போகிறோம். ஓகே, இங்கேருந்து தான் கொஞ்சம் பெரிய ஒர்க் இருக்குது. இங்கே ஒரு டிப்ஸும் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். என்கிட்ட ஒரு ட்ரிக்ஸும் இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஐயோ தம்பி நீ கவலைப்படாத, உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேன், நீ கவலையப்படாத. சரி ஓகே, நீங்களாம் நினைக்கலாம் இந்த வீடியோவில் வாய்ஸ் சும்மா பக்காவாக இருக்கும். ஆமாம், இந்த வீடியோவில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து சீக்கிரம் போய் இந்த ஆயில் போடணும். ஆயில் போட்டு நீங்கள் வந்து சவுண்டு போட்டுறாதீங்க. ஏன்டா சவுண்டு போடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் அவன் உடனே வந்துடுவான். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு அந்த பெட்ரோல் கேன் அங்கே தேவை. எதுக்கிட்ட அந்த பெட்ரோல் கேன்னா வெயிட் பண்ணுங்க பாய், பெட்ரோல் கேன் எடுத்து நம்ம ஃபுல் பண்ணிடணும். ஃபுல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கார் லாஸ்ட்டில் ஓட்டுவோம், அதுக்கு தேவைப்படும். ஜாலி ஜாலி கார் சூப்பராக இருக்குங்க, அந்த ரேஸ்லலாம் போவாங்களே அந்த காரு. சரி ஓகே போகலாம். ஆனால் பாவி ராடு போய்யா பாருங்களேன், அவன் உள்ளே இருக்கிறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, உங்ககிட்ட சொல்லணுன்னு மறந்தே போயிட்டேன். இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் ஆடும்போது ராடு நிறைய தூரம் உள்ளே இருந்தான். அதாவது ப்ராக்டிஸ்னால் நார்மல் தான் சொல்கிறேன், அதனால் நீங்களும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நான் இன்னும் உள்ளே போயிருந்தால் என்னை அடிச்சிருப்பாங்க. நல்ல வேலை. இப்போ ஓகே, நம்ம வந்து பெட்ரோல் கேன் எடுத்துட்டோமா, அவர் அந்த சைடு வராது. இல்லைங்க அவன் இந்த சைடு இருக்கிறாங்க, என்னங்க இவன் கடுப்பேற்றுறான். சரி அப்போ நம்ம இப்படிக்கா போய்டும். தம்பி என்னங்க இவன் அப்படி போனால் இப்படி வேணாம், இப்படி போனால் அப்படி வேணாம். சரி ஓகே, நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம வந்து சுற்றின்னு போய்டும். சரி ஓகே, இந்த இடம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, ரொம்ப பிடிக்கும். சரி ஓகேங்க, அவன் அந்த சைடு போயிட்டான். நம்ம வந்து டீசெண்டாக நம்ம உள்ளே போக வேண்டியது தான். இப்போ நீங்கள் அதை அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சவுண்டு கேட்கும், நம்ம அதுக்குள்ளே டப்புன்னு எஸ்கேப் ஆகிடலாம். சரி ஓகே, சீக்கிரம் போட தம்பி, சீக்கிரம் போட தம்பி. ஓகே, அடுத்து என்னடா கேம் பிளேன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நான் அது வந்து நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, நாளைக்கு அந்த சர்ப்ரைஸ் வந்து இருக்கும், நீங்கள் பாருங்கள் மறக்காமல். சரி ஓகேங்க, இந்த பெட்ரோல் நம்ம ஃபுல் பண்ணிங்கன்னு நம்ம போக வேண்டியது தான் திரும்பி. ஓகே, நமக்கு போட்ட சவுண்டுக்கு என்னத்துக்கு ராடு வந்திருப்பானா இல்லையான்னு தெரிலங்க, டவுட்டு. அப்படி வந்தானா நான் உங்களுக்கு அதுக்கும் ஒரு ட்ரிப்ஸு சொல்கிறேன், எப்படி அவங்ககிட்டருந்து இந்த மாதிரி இடத்துல தப்பிக்கணும்னு. வராங்க அப்பா, 100 வயசு போல் இருக்குது இவருக்கு, சொன்ன உடனே வந்துட்டான். ஆனால் நம்மக்கிட்ட இல்லை, வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, சீக்கிரம்டா தம்பி சீக்கிரப்போ. ஓகேங்க, இப்போ வந்து இங்கே வந்து நின்றுக்கோங்க, இந்த சுற்றுற இடத்துல. இங்கே தான் அவனை சுற்றி நம்ம ஏமாற்றணும். இப்போ அவர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம சவுண்டு போட்டு திருப்பி கூப்பிடுவோம், இல்லைனா அப்படியே ரிவர்ஸில் போய்ட்டு போகிறான். சரி ஓகே, மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு நான் ஒரு நாளும் வீடியோ போடுறேன். சரி ஓகேங்க, இவன் இப்படி குஞ்சு வரானா அழகாக நம்ம இப்படி சுற்றின்னு போக வேண்டியது தான். அவன் வரதுக்குள்ளே நம்ம போயிடணும். அப்புறம் இன்னொரு ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி பார்க்காதீங்க. சொல்கிறேன்னா, நீங்கள் பின்னாடி பார்க்க உங்கள் உங்களோட நீங்கள் போகிறது வந்து ஸ்லோவாகிடும். அதனால அவன் வந்து ஈஸியாக வந்து நம்மளை அடிச்சிடுவான். அதுக்காக தான் சொல்கிறேன், பின்னாடி பார்க்காம ஓடினே இருங்க. ஏன்னா அவன் முன்னாடி இல்லைல்ல, பின்னாடி தான் இருக்கிறான். சரி ஓகேங்க, இப்போதைக்கு இந்த பெட்ரோல் வேலையில் நம்ம வந்து அடுத்து ஒரு இது கிரெயின் கீ வேணுங்க. இந்த கிரெயின் கீ, அதுக்கு முன்னாடி இந்த காயின் வந்து பழைய அப்டேட்டில் அங்கே இருக்கும் ஒரு இடத்துல. இப்போ வந்து இடத்த மாற்றிட்டானுங்க, அது எங்கேயும் நான் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே இப்படி உள்ளே வந்துருங்கண்ணா, உள்ளே வந்தீங்கன்னா அங்கே கிரெயின் கீ இருக்கும், அதில் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த கிரெயினை தாண்டி அப்படியே போயிட்டே இருங்க. அப்படியே போயினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மாற்றிட்டானுங்க இவனுங்க. ஆனால் ரொம்ப மோசங்க, அப்டேட்டில் எங்கெங்கேயோ மாற்றுறானுங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் 2 வேணுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் ஐஸ்கிரீம் 2ன்னு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கன் எடுக்க வேண்டியது தான். யாரோ தம்பி, ஓகேங்க, பெயிண்ட் பால் கன்று. இது எதுக்குறான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போதைக்கு தேவைப்படாது, நமக்கு வந்து லாஸ்ட்டில் தான் தேவைப்படும். சரி ஓகே, சீக்கிரப்பட தம்பி சீக்கிரப்பட. இப்போதைக்கு 3 புல்லட் தாங்க இருக்குது. எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, நேரத்துக்கு மாட்டியிருப்பேன். நல்லவேளை இந்த இடமே கொஞ்சம் பெரிய இடம் இல்லைங்க, அதனால் ஈஸியாக தப்பிச்சேன். இல்லைன்னா அவ்வளோதான், எனக்கு என் கதையை என்ன. இப்போதைக்கு நம்ம ஒரு 3 நேரமாக 8 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம அவங்ககிட்ட ஒரு அடி கூட வாங்காமல் சர்வே ஆகினுக்குறோம். சரி ஓகே, இங்கே தானே இருக்கிறீங்க. இங்கே இருக்குங்க. அவங்களே காட்டுறானுங்க, இதுதான் இந்த ஒரு கேமில் புதுசான அப்டேட். இது ஒரு அப்டேட் தான் பிடிச்சிருக்கு, வேறு ஒன்றுமே பிடிக்கல இந்த அப்டேட்டில். சரி ஓகே, இந்த கிரெயின்கி வச்சு என்னடா பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா, ஒரு இடத்த அதாங்க லிவரை மாற்றினே ஸ்விட்ச் பண்ணி பட்டன் அழுத்தினோம். ஃபஸ்ட்டு இப்படி அழுத்தி பார்ப்போம், நடுவில் வரோம். சரி ஓகே, இதையாவது கைட்டி பார்ப்போங்க. இதை கீழே இருப்போம், வருதாடா என்னடா இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க பண்ணுறது. திடீர்னு எப்போனா வரும், எப்போனா வராது, அதனால தான். சரி ஓகே, இப்போது இதை கீழே இறக்கலாமா, இருங்க 3 பட்டன் ஒன்றா இருக்கட்டும். சரி ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஒன்று கீழே இருப்போம், இறக்குற தம்பி. இப்போ அழுத்துங்க. ஸ்ட்ரைக்கு.
ஓகே, இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரைக்காக போட்டாச்சு. இப்போ வந்து உள்ளே என்னடா வேலை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஹோல் மாதிரி கீழே வந்ததா, அங்கே தான் நமக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது. என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஒரு போலீஸ் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அது உள்ள வந்து ஒரு ஆஃபீஸ் கீன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி அங்கே கெப்லின் காயின்ஸ் இருக்குது, எடுத்துப்போம். ஏன்னா நம்ம ஐஸ்கிரீம் டூ ஆடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ட்ராப் கீப் வாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு ட்ராப் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, ஓகே தம்பி. இப்போ வந்து இது லைட்டாக ஹேங் ஆகுதுங்க. எனக்கு மட்டும்தான் பார்த்தா இந்த அப்டேட் போட்ட புதுசாக இருக்கிறவங்களுக்கும் ஹேங் ஆகுது. ஏன்னா நம்பவே முடியல. என்னடா இது நம்ம ஃபோன் தான் ஹேங் ஆகுதுன்னு பார்த்தா எல்லாருக்கும் பரவாயில்ல. இங்கே ஃபஸ்ட்டே கொடுத்துட்டானுங்க, ஓட விடல. ஓகேங்க, வந்து ஆஃபீஸ்க்கு எட்ரா தம்பி. இந்த ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ தேவைப்படுது, நமக்கு வந்து லாஸ்ட்டில் தான் தேவைப்படும். சரி, ஓகே, சீக்கிரப்பட தம்பி. ஓகேங்க. ஐயோ, வீட்டில் வேறு நிறைய சின்ன பசங்க வந்திருக்கானுங்க, ரொம்ப தொல்லை கொடுக்குறானுங்க. சரி, ஓகே, அவன் வாரம் வந்து தொல்லை கொடுக்குறான். ஒரு நிமிஷம் மக்களை, நான் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட். இப்போ வந்து நீங்கள் எங்கடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் எக்கவாக கேட்கும். அதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க, அதனால் நான் சொல்லலை. ஆனால் சமயம் வேர்த்து மட்டும் கொட்டுதுங்க. எப்பா, உங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. அந்த வீட்டில் வந்த சின்ன பசங்க ரொம்ப தொல்லை கொடுத்துட்டானுங்க, நம்மளை வாய்ஸே தர விடல. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த பெயிண்ட் பால் கன் எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்கன்னா பார்க்கிங் இடத்துக்கு போனோம். கிட்டத்தட்ட நம்ம ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்துட்டோம். சரி, ஓகே. ஆனால் இங்கே தாங்க நிறைய ஒர்க் இருக்குது. இந்த கன் எதுக்கு கேட்டிங்கன்னா, இங்கே அழுத்தணும். அட்ரா தம்பி. ஓகேங்க, அஸ்டான். இப்போ வந்து ப்ராக்ரஸ் வந்து இவ்வளோ தூரம் முடிச்சு 45. அப்போ இவங்க ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அவனுக்கு காது கேட்கல. ஆனால் இங்கே ஒரு ட்ரிக்கு மட்டும் இருக்குது, இவனுக்கு இங்கே காது ரொம்ப கேட்காது. என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இவனுக்கு கொஞ்சம் காது ரொம்ப கேட்காது. எவ்வளோ சவுண்டு போட்டாலும் ஒரே இடத்துல தான் போயின்னு இருப்பான். அதனால் நமக்கு தான் ஈஸி. சரி, ஓகே. இந்த பெட்ரோலில் வந்து இதோ இந்த கார் தாங்க சொன்னேன், இதை ஃபில் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அழகாக ஓட்டலாம். சீக்கிரம் தம்பி. ஜாலி கார் ஓட்ட போகிறோம், சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒன்று மறந்து போயிட்டேங்க. அதுனாது ஆஃபீஸ் கீ தேவை. எதுக்கிட்ட அந்த ஆஃபீஸ் கீன்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்தளவுக்கு கண்ணு தரல. அவனுக்கு இத்தனைக்கும் நான் நார்மலாக தான் வரல. கண்ணு தரலன்னு இல்லை, உனக்கு இங்கே தான் தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே. அவர் அப்படி போட்டோம், நம்ம பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்துகிட்டே போயிடுவோம். சரி, ஓகே. எட்ரா ஆஃபீஸ் கீயா? ஐயோ, எட்ரா தம்பி. ஐயோ, தெரியாமல் பெயிண்ட் பால் கன்று எடுத்துட்டேங்க. அட பாவி, இப்போ அவன் வருவானா? எங்கே வரானு தெரிலங்க. வர்ற அந்த ஸ்ட்ரைக்கு. இப்போ வந்து நம்ம கார் ஓட்ட போகிறோம், ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க அந்த கார் ஓட்டுறது. சரி, ஓகே, ஓட்டுறான், கிளம்பலாம். என்னடா இது போக மாட்டேங்குது, எப்படிங்க இது போகிறது? ஜாய்ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணோம். ஆகா, கார் செம்மையாக போட்டு இடிக்கிறேன். இது எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க, இது ஜாய்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது இந்த சிஸ்டமு, நல்லா இருக்குது, ஜாலி சூப்பராக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த கார் வச்சு என்னடா பண்ணுன்னா, இந்த ஒரு இடத்த இடிக்கணுங்க. என்னடா சரி அடிக்கலாம், திருப்பி ரிவர்ஸில் போய்ட்டு இடிக்கணும். இப்போ வந்து ப்ராக்ரஸ் அடப்பாவீங்களா, இப்போ தான் 63 கொடுத்துருக்கானுங்க. சரி, ஓகே. இது அப்படியே எடுத்துன்னு ஸ்ட்ரைக்காக நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறங்கிட்டு இந்த கதவு ஓப்பன் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்ட்ரைட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரைட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோரை ஆக்சஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுப்பானுங்க. இந்த கார்டு வச்சு என்னடா பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் கஃபட்டேரியாவுக்கு போனோம் தெரியுமா, அங்கே வந்து ஒரு இடம், ஒரு டோர் ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அந்த டோருக்கு தான் இந்த இது தேவை. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம திருப்பி நம்ம வண்டியில் ஓட்டுவோம், ஏன்னா பெட்ரோல் போட்டது இருக்குது, வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக தான். சரி, ஓகேங்க. எனக்கு இந்த கேமில் இந்த ராடை வச்சுன்னு இந்த ஏற்ற முடியுமான்னு தெரிலங்க. ஐயோ, இதெல்லாம் சீட்டிங்கடா. மற்ற கேம்லாம் ஏதாவது ஒரு வண்டியில் இருந்தால் அப்படியே தூக்கி அடிக்க முடியும், இல்லை அவனை அடிக்க முடியாது, அந்த மாதிரி வைக்கணும். இவனுங்க அப்படியே இவனை தூக்கி பிடிச்சி அடிக்கிற மாதிரி. சத்தியமாக இவ்வளோ தூரம் 13 நிமிஷம் நான் வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட கேமே முடிய போகுது, இவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சிட்டு அவுட் ஆகிட்டேங்க. சத்தியமாக எனக்கு வெறியாகுது. சரி, இந்த டேப் அவன் தூங்குறானா? இல்லைங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த டேப் போட்டோன்னா ஷட்டர் ஓப்பன் ஆகும், அந்த சவுண்டில் அவன் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே சின்ன இடம் தான், ஈஸியாக நம்மளை அவுட் ஆகிடும். அதுக்காக தான் நான் பார்த்துருந்தேன். ஆனால் சத்தியமாக இந்த கேமில் இது ஒரு ரொம்ப ஒஸ்ட்டுங்க. நம்ம காரில் போயின்னுக்குறோம், அவன் எப்படிங்க சும்மா சட்டையை பிடிச்சி தூக்க முடியும்? ஐயோ, இவன் இங்கேயே இருக்கிறானே, என்னங்க என்னடா இவன் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க, தெரில, ஏதோ பக்கு போல். இந்த கேமில் பக்கு இல்லைன்னு நினச்சேங்க, இந்த கேமில் இப்போ பக்கம் வந்துருச்சு. பின்னா ஆன்லைன் கேமை மாற்றினா அப்படி தான் பக்கு வரும், என்ன பண்ணுறது? சரி, ஓகே. சீக்கிரம் போட தம்பி. ரொம்ப வாய்ஸ் எக்கவாக கேட்குதா தெரில மக்களே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் அத்தை வாட்டிலாம் சரியாயிடும். ஓகே. சரி, இப்போ பார்க்கிங் போயிட்டு நம்ம திருப்பி நடந்தே போவோங்க. ஏன்னா சத்தியமாக எனக்கு கடுப்பாகுது, கார் எடுத்துன்னு போய் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி அவுட் ஆகிட்டேன். இவ்வளோ தூரம் வந்ததே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த உடஞ்ச இடத்துக்கு போனோம். சரி, ஓகே. சீக்கிரம் போட தம்பி.
சரி ஓகே ஃப்ரெண்ட், இவனுங்க திருப்பி என்னை இப்படி பண்ணி விட்டாங்க. அதனால தான் லைட்டாக டிஸ்ட்ராக்ஷனு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இந்த வீடியோவில் மட்டும். அடுத்த வீடியோவில் சரி பண்ணிடுறோம். ஏன்னா இவங்க இன்னும் ஒரு 2 நாள் இருப்பாங்க, இல்லை ஒரு நாள் இருப்பாங்க. சரி ஓகேங்க, இந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகணுன்னா ஒரு இடத்துக்கு போனோம். அதாங்க அந்த கெஃபட்டேரியாவுக்கு. இப்போ நம்ம வந்து கார்லேயே போவோம், பார்த்துக்கலாம். சரி ஓகே, சீக்கிரப்பட தம்பி. சீக்கிரப்பா. ஐயோ சீக்கிரப்படா. இது வேறு எனக்கு கண்ட்ரோலே வரமாட்டேங்குதுங்க. என்னடா சொல்கிறீங்க? ஏதோ வெளியில் அங்கேன்னு ஏதோ நமக்கு அவார்டு தரானுங்களா? சரி ஓகே, ஏதோ ஒன்று. சீக்கிரப்படா. நம்ம நந்தே போயிடுவோம், அதான் பெஸ்ட்டு. சரி ஓகே, இப்போதைக்கு ராடிங் இல்லை, கதவு சாத்தின்னு நம்ம சேஃபாக நம்ம வந்து கஃபிட்டேரியாவுக்கு போவோம். சீக்கிரம் வண்டி ஏறா கஃபிட்டேரியாவுக்கு. இவனுக்கு வேறு ரொம்ப கட்சினை வேறு காட்டுவானுங்க ஃபுல்லாக. ஓகேங்க, கஃபிட்டேரியா வந்தாச்சு. ஓப்பன் த டோர். ஓகே, இங்கே என்ன இருக்குது? அதோங்க இந்த கார்டு தான் சொன்னேன். இங்கே வந்து கரெக்டாக ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே நம்ம வந்து ஒரு கீழே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே உள்ளே போய் என்னடா பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். இதோ அந்த 235 கீ தருவானுங்க. இந்த கீ வச்சு என்னடா பண்ணுன்னா, நம்ம வந்து ஒரு நம்ம பார்க்கிங் போவோம்ல, அங்கே பக்கத்துலேயே 2வது ஷட்டரில் வந்து இந்த ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளையர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ளையர்ஸ் சாரி ஃப்ரெண்ட், இந்த ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்ச நேரம் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, சரி ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து நம்ம பார்க்கிங் வந்துடலாம். சீக்கிரம் தம்பி. அப்பா எவ்வளோ நேரம்? ஓகேங்க, இப்போ வந்து நம்ம பார்க்கிங் வந்துட்டோம். எவ்வளோ நேரம் டே கட்சி என்னை கடுப்பேற்றுறானுங்க. இங்கே இப்போ பாருங்கள், இந்த பார்க்கிங், அதாவது இந்த காருக்கு நேராக எதிர்க்க நீங்கள் இந்த ஷட்டரு 2வது ஷட்டர் திறந்தால் நமக்கு வந்து ப்ளையர்ஸ் கொடுப்பானுங்க. ஓகேங்க, கிட்டத்தட்ட கேம் முடிய போகுது. என்னடா சொன்னீங்கன்னா, அந்த ப்ளையர்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு கட் பண்ணோம். அது மேலே வந்து ஒரு கல் கட்டியிருக்கோம். அப்போ ஒஞ்சிருமா? ஒஞ்ச உடனே நம்ம வந்து கேஜிக்கு கொடுத்துருவானுங்க. அந்த பையனையும் காப்பாற்றிடலாம். ஜாலி கேம் முடிய போகிறோம். எப்பா பழைய ஐஸ்கிரீம் ஒன்றும் இப்போ ஐஸ்கிரீம் ஒன்று கலந்து பார்த்து நான் இந்த வீடியோ போடுறேன். மக்களே, மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து சரியான ஒரு ஸ்பெஷல் வீடியோ காத்துனே இருக்குது. நீங்கள் கேட்டது தான், க்ளூ இதுதான் கொடுத்துட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து வயரை கட் பண்ணோம். ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம 90% முடிச்சிட்டோமா? சரி ஓகேங்க, இந்த என்ன எங்கடா இருக்குது இப்போ வரைக்கும் தேடணுங்க. அந்த கீ எங்கே இருக்குன்னு பொறுமையாக தேடணும். ஒன்றுனா எங்கடா இருக்குது? அதுனா அது லெட்ரு. சரி ஓகே, நான் அப்படியே பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சாரி. ஓகே கேஜிக்கு கொடுத்துட்டாங்க. போடு தக்காளி. அவள் தாங்க இப்போ தப்பிக்க வேண்டியது தான். சரி ஓகே, இந்த லேடரை மட்டும் நம்ம தள்ளிட்டோன்னா போக முடியும். ஏன்டா போக முடியல? டேய் தம்பி போயேன்டா. அடா பாவி, நான் சந்தோஷத்தில் அந்த சைடு போயின்னுக்கிறேன். இந்த சைடு தானே போனோம். இங்கே தான் இருக்குது. இப்போ லைட்டாக பயமாக இருக்குங்க. போட்ட சவுண்டுக்கு அவன் ராடு வந்தானா அவள் தான். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, என்னால் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த டேப் ஒட்டி தெரியும். மற்றது செகண்ட் டைம் அவுட் ஆனால் எப்படி தப்பிக்கணும்னு தெரியாது. அதனால தான். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு தடவை தான் அவுட் ஆகிருக்கோம். அவள் தாங்க கேம் முடிய போகுது. சீக்கிரம் போட தம்பி. நம்ம ரோட்டில் நடுவில் வந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே ஓடின்னு தானே இருக்கிறோம் காரில் போல். சரி ஓகே, இப்போ வந்து இப்போன்னு பார்த்து மெசேஜ் வருங்க யூடியூப்லேருந்து. அப்பா சத்தியமாக முடியல. இப்போன்னு பார்த்து மெசேஜ் மேலே மெசேஜாக வருது. சரி ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்து இப்போ வந்து எங்கே போகிறோன்னா, இது லாஸ்ட்டாக நெய்பர்ஹுட்டு நெய்பர்ஹுட்டை இப்போ தாங்க நான் ஃபுல்லாக கட்சினே உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அதனால தான். சரி ஓகே, என்ன சொல்கிறேன் சார்லி. நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பண்ணிங்கன்னா இவன் வந்து நமக்கு டெய்லி கிளாப் தட்டுவான். ஓகே, இவன் வந்து கிஃப்ட்டு தரானா? என்ன கிஃப்ட்டு? அடப்பாவி, அங்கேருந்து ஒரு ஜாரை சுருட்டிட்டாங்க. அங்கே ஒரு ஜார் வச்சுருந்தோம்ல, அதை சுருட்டி எடுத்துக்கணும் இவன். சரி ஓகே, நம்ம அவன் கொடுத்ததை நம்ம வச்சுன்னு அதுக்காக நம்ம 3 பேர் இருக்கிறோம். அவனையும் காப்பாற்றியாச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஐஸ்கிரீம் 1 ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐஸ்கிரீம் 2 இன்றைக்கி இல்லை நாளைக்கு வரும். நாளைக்கு வந்து ஸ்பெஷல் வீடியோ வரும்னு சொல்லிட்டேன். கன்ஃபார்ம் ஸ்பெஷல் வீடியோ வரும். பாய் ஃப்ரம் JTG. பாய். மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.